ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2025 இந்த வருஷம் ஃபுல்லாக நான் என்ன விதமான சேமிப்புகள் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதை வந்து நான் ஒரு 15 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இடையில சில சேமிப்புகள் ஆட் ஆகிருக்கு. இப்போ புதுசாக சில சேமிப்புகளும் நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2025 பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சேமிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி தான். எஸ்பி அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எமர்ஜென்சிக்கான ஃபண்டை வந்து சேமித்து வச்சுருக்கேன். ஏன்னா எப்போவுமே வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிற அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கடன் அப்படிங்கிறதுக்குள்ளே போக மாட்டோம். குறைஞ்சபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வருமானம், நம்மளுடைய மாத செலவு வந்து இப்போ வந்து 20,000 இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துக்காகவாவது வச்சுக்கணும். அப்போ 3/20 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 60,000 ரூபாய் வருது. இது வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதுவே உங்களால் முடியும் அப்படின்னா 6 மாதத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேர்த்து வச்சுக்கலாம். இது உங்களுடைய விருப்பம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கான அமௌண்ட் இருக்கிற மாதிரி நான் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து சேமிச்சிட்ருக்கேன். அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் என்னுடைய குழந்தைகளுக்கான சேமிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எஸ்எஸ்ஏ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பெண் குழந்தைகளுக்கானது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி நான் வந்து போட்டுட்ருக்கேன். மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது வந்து என்னுடைய பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது ஆண் குழந்தைக்கானது. இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால 1000 ருபீஸ் வந்து நான் பே பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேமிப்பை தவறாமல் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக நான் செய்யக்கூடிய சேமிப்பு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, கோல்டு சேமிப்பு. இந்த கோல்டு சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு போட்டிருக்கிறேன். சீட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜிஆர்டியில் போட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 5000 போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நான் ஆரம்பிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரனில் ஒரு 1000 ருபீஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆர்வத்தில் நான் வந்து ஆரம்பித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு 6 மாதம் கட்டி முடிச்சிட்டேன். அதே மாதிரி தான் இது. இப்போ வந்து இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மந்த்து வந்து முடிய போகுது. ஆடி 18ல் நான் வந்து இதில் வந்து ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், என்ன பெனிஃபிட் கிடைச்சது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் வந்து ஒரு மாதம் நம்ம கட்டிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம மைண்ட் வந்து அதை கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் தொடர்ந்து நம்ம வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி விலை ஏற்றம் இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த மாதிரி நகை சீட்டு போட்டு சேமிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜுவல்லரி நீட்ஸ் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கமிட்மெண்ட்குள்ளே போயிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸு. இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும், பட் இது சொல்லலை. இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பேரில் பிஎல்ஐ வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் கழித்து எனக்கு வந்து ஒரு பல்காக அமௌண்ட்டு கிடைக்கிற மாதிரி நான் கட்டியிருக்கேன். இது வந்து நம்ம வந்து ஒரு ஜாபில் இருக்கோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுனால நான் கட்டிகிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் கழித்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இன்பிட்வீன் கேப்பில் நம்மளுக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுங்கிறப்போ கண்டிப்பாக இது ஃபேமிலிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு இன்சூரன்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஒன்று போட்டிருக்கேன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக 25 இயர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் கவரேஜ் ஒன்று போட்டிருக்கிறேன். இந்த இன்சூரன்ஸ் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்கிறது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ். இது வந்து நம்மளுக்கான மெடிக்கல் இன்சூரன்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபேமிலி ஃபுல்லாக கவர் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து நான் வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலின்னு இருக்கோன்னா நம்மளுக்குன்னா லைஃப் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து நம்ம வந்து இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி அப்படிங்கிறது நான் வந்து போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஒரு 2000 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கிறேன். பட் பண்ணிட்டேனா இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஐசிஐசியில் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு கூட இதிலேருந்து எடுத்துக்கலாம். பட் வந்து எஸ்ஐபியாக போடும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பணம் வந்து நம்ம எடுத்துடுறோம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைஃப்
லைஃப் கவரேஜுக்காக நான் வந்து SWPயாக போட்டிருக்கேன். அதாவது இந்த SWP அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு வந்து பென்ஷன் மாதிரி கிடைக்கும். ஒரு அமௌண்ட்டு வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ட்ரிபிள் மடங்கா இப்போ வந்து நான் வந்து 3000 போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு வந்து 9000 வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் வந்துட்டே இருக்கும். அதனால் பென்ஷன் இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃப்யூச்சருக்காக SWP ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அது வந்து நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று நான் சொல்லாமல் விட்டுட்டேன், ஆர்டி. இது வந்து ஸ்கூல் ஃபீஸுக்காக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என்னுடைய குழந்தைங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸுக்கு வந்து நான் வந்து ஆர்டி ஒன்று போட்டுட்ருக்கேன். இது எப்படி போடுவேன்னா என்னுடைய குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1,20,000 இருக்குது அப்படின்னா நான் அப்படியே என்ன பண்ணிவிடுவேன்னா 12ஆல் டிவைட் பண்ணிவிடுவேன். 12ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 10,000 மாதம் 10,000 கட்டுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 2 சில்ட்ரன் இருக்காங்க. 2 பேருக்கும் சேர்த்து இருக்கிற மாதிரியான ஒரு சேமிப்பு வந்து நான் பண்ணியிருக்கிறேன். இந்த சேமிப்புகள் இல்லாமல் அடுத்ததாக நம்ம வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ கோல்டு வந்து நான் நகை சீட்டு மட்டும்தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சாவரின் கோல்டு பாண்டும் வந்து நான் ஆல்ரெடி வாங்கினேன். அது வந்து இப்போ வந்து அவைலபிள் இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து அதை வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த சேமிப்புகள் இல்லாமல் நான் வந்து ஃப்யூச்சருக்காக நான் சேமித்து வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். லேண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து எவ்வளோக்கு வாங்கினேன்னா 5 lakhsக்கு வந்து வாங்கினேன். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஜுவல்லை வந்து அடமானம் வச்சு தான் நான் வாங்கினேன். பட் வந்து அதை நான் மீட்டுட்டேன். நம்ம வந்து கையில் வந்து நகை இருக்கிறது எவ்வளோ பலத்தை கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு உதாரணம். ஏன்னா இந்த 5 lakhs வந்து நான் பே பண்ணும்போது கையில் எந்த அமௌண்ட்டுமே இல்லை. எல்லாமே வந்து ஜுவல்லை அடகு வச்சு தான் வாங்கினேன். பட் வந்து அதை வந்து என்னால் ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே திருப்பிட முடிஞ்சிச்சு. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து லேண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வாங்கி நான் வந்து இப்போ எனக்கு வந்து 15 இயர்ஸ் ஆகுது. இந்த 15 இயர்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து இன்றைக்கி வந்து 25 lakhs இருக்குது. நிறைய பேர் பார்க்குறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கம்மியான க்ரோத்து தான், இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ரியல் எஸ்டேட்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய பெனிஃபிட் தராது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கையில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி நம்ம பிரித்து தான் சேமிக்கணும். ஒரே இதில் எஸ்ஐபியில் போட்டால் நம்மளுக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும், இதில் ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பிரித்து நம்மளுடைய வருமானத்தை சேமிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்க முடியும். இந்த லேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அடுத்தது வந்து நம்மளுடைய ஓன் ஹவுஸுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து நான் வந்து ஒரு பழைய வீடு வந்து நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். ஒரு 1 இயர் நியர்லி ஒரு 1 இயர் இருக்கும். அப்போவும் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ஜுவல்லரி தான் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் சேலுமே பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் சேல் பண்ண அந்த கோல்டை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக புதுசு வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் வந்து கோல்டு சிட்டு போடுறது, அப்புறம் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, காயின்ஸ் அப்பப்போ வாங்குறது, இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஃபேமிலி அப்படின்னு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் உட்காந்து அடுத்த 15 இயர்ஸில் அடுத்த 5 இயர்ஸில் நமக்கான சேமிப்புகள் என்ன பண்ண போகிறோம், நம்ம குழந்தைகளுக்கான சேமிப்புகள் என்ன பண்ண போகிறோம், ஃபேமிலிக்காக நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பிளான் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அதில் வந்து நம்ம வந்து 80 to 90% வந்து சக்ஸஸ்க்கான ரேட்டிங் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து எப்போவுமே நம்மளால் முடியாது அப்படிங்கிற விஷயத்தை எதுவுமே மைண்டுக்கு கொண்டு வராதிங்க. நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் அப்படிங்கிற ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100% இல்லைனாலும் நம்மளுக்கு 90% வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 2025 இப்போ வந்து இதெல்லாம் நான் சிறு சேமிப்புகள் இல்லாமல் நான் செய்யக்கூடிய சேமிப்புகளை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதையும் தாண்டி இன்னும் நிறைய சேமிப்புகள்லாம் வந்து நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அதெல்லாம் ஷார்ட்ஸ் மூலமாகவும் வீடியோ மூலமாகவும் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நம்மளுடைய வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.